शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् 15 அத்தியாயங்கள் கொண்ட பஞ்சஜதி கிரந்தத்துல தீப பஞ்சகத்துல நம்ம தியான தீப பிரகரணத்துல இருக்கோம். சித்திர தீப பிரகரணம் இல்லையா, அதை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் திருப்தி தீப பிரகரணம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கூட்டஸ்த தீப பிரகரணம் பார்த்தோம். இப்போ தியான தீப பிரகரணம் இருக்கு. அதுக்கப்புறம் நாடக தீப பிரகரணம். இப்படி 5 தீப பிரகரணம் 5. அதுல இப்ப தியான தீபத்துல இருக்கும். தியான தீபத்துல 110 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்திருக்கோம். அதுல என்ன விசேஷம் அப்படின்னா, ஞானத்துக்கும் உபாசனைக்கும் இருக்கக்கூடிய வேதத்தை வெளிப்படுத்தக்கூடியதான டாபிக்காக இதை நிறைய டிஸ்கஸ் பண்ற வித்யாரண்ய சுவாமிகள். நிர்குண பிரம்ம உபாசனை, நிர்குண பிரம்ம ஞானம் ரெண்டும் ஒன்னா, ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வேதம் இருக்கு அப்படின்னு. நிர்குண பிரம்ம உபாசனையிலையும் அகம் பிரம்மாஸ்மி என்ற திருப்தி இருக்கே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். நிர்குண பிரம்ம ஞானத்திலையும் அவனுக்கு அகம் பிரம்மாஸ்மின்ற திருப்தியானது எண்ணமானது இருக்கு. நிர்குண பிரம்ம உபாசகனுக்கும் அகம் பிரம்மாஸ்மி என்ற எண்ணமானது இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இது வெள்ளத்துல ஒரு சின்ன பேரம் இருக்குப்பா. இவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஞானமானது ஆபாசம், அது ஞானம் மாதிரி இருக்கே தவிர அவனுக்கும் இன்னும் அந்த பிரம்மமாக ஆகிற தன்மைக்கும் நடுவுல அப்செக்ஷன் இருக்கு. அதனாலதான் அவன் நான் பிரம்மம் என்று நினைக்கிறானே தவிர நான் பிரம்மம் என்று உணரவில்லை. ஆனா அகம் பிரம்ம ஞானம் யாருக்கு இருக்கோ, நிர்குண பிரம்ம ஞானம் இருக்கோ, அவனுக்கு அகம் பிரம்மாஸ்மின்ற விருத்தியும் இருக்கிறது. நான் தான் அந்த பிரம்மம் என்ற ஞானமும் இருக்கிறது. இது எப்படி தெரியுது அப்படின்னா, இவனுக்கு ஏன் ஞான ஆபாசம்னு சொல்றீங்க, அவனுக்கு ஞானம்னு சொல்றீங்க. ஏன் அவனுக்கு ஞான ஆபாசம்னு சொல்றாங்கன்னா, இவனுக்கு தெரியுது, ஜெகத்து தெரியுது. அதனாலதான் அவனுக்கு நான் இன்னும் பிரம்மமாகல ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு ஜெகத் வித்யான்றது நன்னா புரிஞ்சிட்டு நான் தான் அந்த பிரம்மம்னு தெரிஞ்சிருக்கான். அதனால இவனுக்கு இன்னும் ஜீவத்தன்மையானது பிராரப்தத்து மேலதான் நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு ஜீவனே இல்ல, அவனுக்கு ஏரியா பிராரப்தம், அவனுக்கு ஏரியா சஞ்சிதம், அவனுக்கு ஏரியா ஆகாமி அப்படின்னு அவன் நினைக்கிறான். இவன் தன்னை முமுட்சு என்று நினைக்கிறான். மோட்சத்துல எனக்கு ஆசை இருக்கிறது, மோட்சத்தை அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் ஒண்ணு பாக்கி இருக்குன்னு நினைக்கிறான். அவனுக்கு மோட்சமானது ப்ராசஸிங்ல கிடைக்காது, அகம் முக்தகா அப்படின்னு நினைக்கிறான். அதனால இவனுக்கு எப்ப இந்த மோட்சத்துல ஆசை இருக்கோ, அப்ப இந்த ஜீவன்ல ஆசை இருக்கோ, பிராரப்தத்துல ஆசை இருக்கோ, அப்போ விதி நிஷேதங்கள் இதெல்லாம் இவனுக்கு அப்ளிகபிளா இருக்கு. அதனாலதான் அவனுக்கு விதி நிஷேதத்தை உணர்றதுக்கு மனசு வரவில்லை. ஆனா அவருக்கு விதி நிஷேதம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவருக்கு சாதனம் அப்படின்றதே கிடையாது. இவனுக்கு உபாசனையானது சாதனம், உபயோகமான பொருளை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அவருக்கு நான் ஆல்ரெடி அடைந்துட்டேனே, எனக்கு எந்த சாதனமும் தேவையில்லையே அப்படின்னு நினைக்கிறார். இவர் சாதனை தேவைன்னு நினைக்கிறதுனால இவர் விதிக்கும் நிஷேதத்திற்கும் கட்டுப்படுகிறார். அவருக்கு விதியும் கிடையாது, நிஷேதமும் கிடையாது. விதி நிஷேதம் இதையெல்லாம் மீறினேயானால், எனக்கு தாண்டினேனால், எனக்கு அந்த வரப்பை மீறினேயானால் எனக்கு அப்செக்கள் வரும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். அவருக்கு எனக்கு விதியே நாட் அப்ளிகபிள், இது மீறினா என்ன, மீறலன்னா என்ன அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினைச்ச உடனே இவளுக்கு அது எப்படிதான் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரே மாதிரி ரூல் இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. ரோட்ல போயிட்டே இருக்கோம், நீங்க கார்ல போறீங்க, சிக்னல்ல ரெட்ல கிராஸ் பண்ணீங்கன்னா போலீஸ்காரன் பிடிக்கிறான். ஆனா ஆம்புலன்ஸ்காரன் அதே சிக்னல்ல ரெட்ல கிராஸ் பண்ணா பிடிக்க மாட்டேன்றான். ஏன்? அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன். அதே மாதிரி ஞானிக்கு ஒரு எக்ஸம்ஷன் சாஸ்திரத்துக்கு கொடுக்குது. இவருக்கு விதியினாலையும் நிஷேதத்தினாலையும் கட்டுப்பட மாட்டார் அப்படின்னாரு. இவங்க யாரு இருந்தா எனக்கு ரூல்ஸ் எல்லாம் ரெகுலேஷன்ஸ் இருக்குதானே அப்படின்னாரு. இல்லப்பா, உங்க தர்மசாஸ்திரம் யாருக்கு அப்ளிகபிள்? அகரக சஞ்சாமீத யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் குறியார் போன்ற விதியெல்லாம் எல்லாருக்கும் தானே சார் அப்ளிகபிள். வேதமானது எல்லாருக்கும் அப்ளிகபிள் தானே.
எனக்கும் தானே அப்ளிகபிள் இல்லப்பா. யாருக்கு மோட்சத்துல ஆசை இருக்கோ அவனுக்கு யாரும் ஜீவம் அக்னிஹோத்திரம் முடியாது. இல்ல யாருக்கு சொர்க்கத்துல ஆசை இருக்கோ அவருக்கு. இவனுக்கு சொர்க்கத்துல ஆசை இல்லை, அவன் தான் ஜீவன் முக்தனாக்க. அவனுக்கு சொர்க்கத்துல அவனுக்கு எப்படி அந்த ரூல் ஒரு கட்டுப்படி ஆகும்? அது எப்படி அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்கிறாக்கா அந்த குழந்தைக்கு நாட் அப்ளிகபிள். ஏன் தர்மசாஸ்திரத்தை குழந்தை ஃபாலோ பண்ணணும்னு இருக்கான, இவன் குழந்தை மாதிரி இருக்கான், அவருக்கு நாட் அப்ளிகபிள். ஆனா கிரகஸ்தருக்கு தேவை. இப்படி எல்லாம் நீங்க பேசினா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அதுக்காக அந்த ஞானியானவர் அனர்ஜிக்கலா கூட இருக்கலாமா, எப்படி வேணாலும் வாழலாமா, எந்த தப்பு வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு புதர்க்கமான கேள்வி வருது. இது புதர்க்கமான கேள்வி. இது ஏன்னாக்க ஒரு ஞானிக்கு அனர்ஜிக்கலான வாழ்க்கை வரவே வராதுப்பா. அது அந்த ஞானத்தினுடைய மகிமை வந்து அந்த ஞானம் அவனுக்கு வந்துட்டா அவன் அன்எத்திக்கலாகவே இருக்க மாட்டான். அவனுக்கு லோக சங்கர்ஷம் தான் காரணமா இருக்கிறதுனால அவன் எல்லார மாதிரி கர்மாக்களை செய்து கொண்டிருப்பான். ஆனால் எதற்காக? இந்த லோகத்துல என்னை பார்த்து யாரும் கட்டுப்படக்கூடாதுன்றதுக்காக அவரும் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருப்பார். செய்யலைன்னாலும் அவருக்கு பரவாயில்ல, 4 பேர் இருக்கும்போது அவர் செய்வார், 4 பேர் இல்லாத சமயத்துல அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் உண்மை. அதனால அந்த ஞானத்துக்கு தயங்கிறதும் லோக சங்கரம்ன்றது நேச்சுரல் பினாமினா. அதனால அவர் அனர்ஜிக்கலாக இருக்க மாட்டார். இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் 108வது ஸ்லோகத்திலிருந்து 113வது ஸ்லோகத்து வரைக்கும் அவர் இப்போ பிரிக்கலாம். சில பேர் ஒரு மிஸ்கன்செப்ஷன் நாட்டுல இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, ஞானின்னாக்க அவர் ஏதோ மூட்டை பிடிச்சிட்டு அப்படி ஓரமா இருந்துட்டு இருக்கணும், அவர் நம்ம எல்லாரை விட வேறு மாதிரி இருக்கணும், அவருக்கு எக்ஸ்ட்ராடினரியான பவர்ஸ் எல்லாம் இருக்கணும், அவருக்கு சமசக்தி எல்லாம் இருக்கணும், அவர் சூப்பர் நேச்சுரலா இருக்கணும், அவர் சொன்னார்னாக்க நடத்தணும் அப்படின்னா ஒரு மிஸ்கன்செப்ஷன். அதெல்லாம் வந்து எதனால வருதுன்றத பிரிச்சு அறியாது. விவேகமின்மையினாலதான் இப்படி நினைக்கிறான். ஞானி எல்லாம் இருக்கணும். இது பாருங்க, வேற 4 types of person. ஞான சித்தி ரெண்டும் சில பேருக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா நிறைய உபாசனை பண்ணி 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 அவளுடைய வாக்குக்கான சக்தி எல்லாம் இருக்கு. இப்படி ஞானியாகவும் இருந்து இந்த உபாசகனால சக்தி இருக்கவராக இருந்து அவர் சொல்லுவதெல்லாம் நடக்கலாம், சூப்பர் நேச்சுரலாகவும் இருக்கலாம், அவர் ஞானியாகவும் இருக்கலாம். இன்னும் சில பேர் இருக்காங்க, அவர்கள் அப்படின்னு சமமான வித்தியாசனத்துலதான் போக்கஸ் அவளுக்கு ஞான மாத்திரத்துலதான் இருக்கே தவிர இந்த சித்தி பண்ணி நாலு நல்லது பண்ணணும்ன்ற எண்ணம் கூட அவளுக்கு கிடையாது. கேவல ஞான மாத்திரத்துல ஞானிக்குள்ளேயே. ஆனா வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்? ஞானம் தான் இம்பார்ட்டன்ட். சகுன உபாசனையினால அந்த சித்தியானது அவர்களுக்கு ஏற்படலாம், மந்திரங்களினால அந்த சித்தியானது ஏற்படலாம், தந்திரங்கள் சொன்னபடி இவர்கள் சிவியர் ஆஸ்டெரிட்டி பண்ணி கொண்டு இருக்கிறதுனால இவர்களுக்கு அந்த சித்திகள் ஏற்படலாம். ஆனா இதெல்லாம் மஸ்ட் கிடையாது. இதெல்லாம் இருந்ததுனால் ஆடட் அட்வான்டேஜ், அவ்வளவுதானே தவிர ஞானிக்கு இதெல்லாம் தேவையில்லை. மந்திரமும் கிடையாது, தந்திரத்திலையும் அவருக்கு கிடையாது, சிவியர் ஆஸ்டெரிட்டிய பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் அவருக்கு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஞானியும் இந்த சித்தியோட இருக்கக்கூடிய ஞானியும் பார்த்து மிஸ்டேக் பண்ணி கொள்ளக்கூடாது அப்படின்ற விஷயத்தை அவர் சொன்னார். சொல்லி அதுக்கு காரணம் என்ன? இவா பண்றதான தபத்தினாலதான் அப்படின்னு. தபத்தையே நீங்க 2ஆ இருக்கு புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சினிமாவெல்லாம் பாக்குற மாதிரி, புராணங்கள் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கக்கூடிய தபஸ் வேற. மந்திர உபாசனை பண்றது, அக்னிக்கு நடுவுல பண்றது, ஒத்த கால வைக்கின்ற பண்றது, விரதங்கள் இருந்து 1 வருஷ காலம் பண்றது, 3 வருஷ காலம் எனக்கு சிவன் பிரத்யட்சமாகணும்னு சொல்லி பண்றது, பிரம்மா பிரத்யட்சமாகணும்னு பண்றது, இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய தபசு நமக்கு தெரியும். அதே மாதிரி தைத்திரிய உபநிஷத்துல வந்து தபசா பிரம்ம விஜிஞாசத்வ தபோ பிரம்மேதி தபோ தத்யத தபஸ்தத்வா அப்படின்ற இடத்துல சொன்னதான தபஸானது தப ஆலோசனை அப்படின்னு அர்த்தம். அங்க சொல்லியிருக்கக்கூடிய தபஸானது தவிக்கிற சத்தியத்தே இது தபா, உடலை தவிக்கும்படி ஆச்சரிக்கையினால் பண்றதுனால சிவியராக பண்ணுவதனால வரக்கூடிய தபஸ் தபஸ் என்ற பெயர். ஆலோசனை பண்ணி பிரம்ம ஞானத்துக்காக சிரவண மனன நிதித்தியாசனம் பண்றதற்கு பெயரும் தபஸ். இந்த தபத்தையும் அந்த தபத்தையும் போட்டு குழப்பிக் கொள்றதுனால ஒரு மிஸ்கன்செப்ஷன் வந்துட்டு தபோபலம் தான் இவாளுக்கு
அப்படின்னு நினைக்கிறான். அப்படி அவசியம் இல்லை. அந்த தபத்தானது நல்லா புரிஞ்சுக்கணும். ராட்சசர்கள் கூட பண்ண முடியும். அந்த திடீர் ஆச்சரிக்கு ராட்சசரை கூட பண்ண முடியும். அவளுக்கும் அந்த சக்தி எல்லாம் இருக்கிறது இல்லையா? அவர்களும் என்ன பண்ற, தேவர்களை எல்லாம் விரட்டி ஆளுறாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு அவிர்வாகம் கொடுத்தாலும் எனக்கு ஒரு பாகம் கொடுக்கணும், எனக்கு கொடுக்காம அக்னிக்கோ வருணனுக்கோ போகக்கூடாதுன்னு ராவணன் மாதிரி ஆளுகள்லாம் கூட அந்த அக்னி வாயு வருணன் இவர்கள் எல்லாம் அவனுடைய கண்ட்ரோல வைத்துக் கொண்டிருந்தான் அப்படின்னு நம்ம படிக்கிற ராமாயணங்கள்ல புராணங்கள்லாம் படிச்சுருக்கோம் இல்லையா? அது ஞானத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஞானம் வந்தவர்கள் வேற கேட்டகரி. ஞானம் வந்தவர்கள் சில பேர் அந்த பதத்தோடு கூடியவர்களாக இருக்கலாம். ஆனா அது நெசசிட்டி கிடையாது. ஞானம் தான் இங்க நெசசிட்டி. ஞானதேவத்து கைவல்யம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஞானத்தினாலதான் இந்த கைவல்யமானது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி அத நல்லா 130வது ஸ்லோகத்துல நமக்கு புரிய வச்சா, வியாபாதேரதி சாமர்த்தியம் திருஷ்யத்தே தபசோ பலாத். வியாசம் முதலையான ஞானிகளுக்கும் தபசனுடைய பலத்தினால அவர்களுக்கு சாபம் கொடுக்கிறது, அனுகிரகம் பண்றது போன்ற சாமர்த்தியங்களை எல்லாம் நாம பார்த்துக்கோமே சார். அவருக்கு சஞ்சயனுக்கு திவ்ய சக்தி கொடுத்தாரு. நீ உட்கார்ந்த இடத்திலேயே மகாபாரதத்துல என்ன யுத்தம் நடக்கிறதோ அதை பார்த்து நீ திருதராஷ்டிரத்துக்கு சொல்லுப்பான்னு சொன்னாரே இல்லையா? கிருஷ்ண பரமாத்மாவானவர் அர்ஜுனனுக்கு திவ்ய சக்தி கொடுத்து என்னுடைய விஸ்வரூபத்தை பாரு, 3வது கண்ணை வைத்துக் கொண்டு பாருன்னு சொன்னாரு. அதனால நம்ம இப்படி எல்லாம் காணப்படுகிறோமே அப்படின்னா, அதுக்கு காரணம் அவ பண்ணது இந்த தைத்திரிய உபநிஷத்துல சொன்னதான குருவுக்கு உபதேசம் பண்ணதான் வருணனானவன் தன்னுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய உபதேச தபசோ பிரம்ம விஜிஞாசத்துவான்னு சொன்ன அந்த தபஸ் இல்லை. இது வேற தபஸ், சகுன தபஸ். இந்த தபஸ்னாலதான் சாபாதி காரணா அந்நியதே தபோ ஞானஸ்ய காரணம். இது தாபம் முதலியவருக்கு காரணமான தபசு. அந்த தபசை விட வேறான தபசு தான் இந்த ஞானத்துக்காக அங்க சொல்லப்பட்ட குருவுக்கு சொல்லப்பட்ட தபசு. அந்த தபசுக்கு என்ன அர்த்தம்னா சிரவணமன வித்தியாசம் பேரு. இதுதான் ஞானத்துக்கு காரணம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு இருக்கேட்ட அப்படின்னு 110 அவனை சந்தேகப்பட்டு அவர் சொன்னார், மெட்டீரியலா முன்னுக்கு வரதுக்காக இருக்கக்கூடிய தபசுன்னு ஒண்ணு இருக்கு, ஸ்பிரிச்சுவலுக்காக முன்னுக்கு வரக்கூடிய தபசுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த தபசு தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான தபசு. அந்த தபசு ஸ்பிரிச்சுவல் தபஸோட கூடி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அவசியம் கிடையாது அப்படின்னு நான் எது சொன்னேன் அதை சொன்னேன். ஸ்வயம் யஸ்யாஸ்தி தஸ்யைவ சாமர்த்யஞானயோர்ஜனிஹி ஏகைகம் து தபஸ்குர்வன் ஏகைகம் தவதே பலம். ஸ்வயம் யஸ்ய அஸ்தி மெட்டீரியல் பெனிஃபிட்டுக்காக வரக்கூடிய அந்த தபசும் இருக்கு. அது சகவோபாசனையினால மந்திர தந்திரங்களினால வரக்கூடிய தபசும் இருக்கு. ஸ்பிரிச்சுவலான தபசு இருக்கிறது. தபசா பிரம்ம விஜிஞாசத்துவ அப்படின்னு சிரவணமன வித்தியாசனை குறிக்கக்கூடியதான தபசு ரெண்டுமே எஸ்ய அஸ்தி ஸ்வயம். யாருக்கு இந்த ரெண்டும் இருக்கோ அவருக்கு ஞானமும் இருக்கு, ஞானியாகவும் இருக்கிறார். அதே சமயத்துல அவருக்கு அனுகிரக சக்தி சாமர்த்தியங்கள்லாம் இருக்கு. சாபம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம், அனுகிரகம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம். சத்யைவ சாமர்த்திய ஞானயோர்ஜனிஹி. அவருக்குத்தான் சாபங்கள் அனுகிரகம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியமோ ஞானமோ இரண்டும் உண்டாகிறது. ஜனிஹி உண்டாகிறது, இரண்டும் ஏற்படுகிறது. ஆனா ஒண்ணு புரியுங்க, இந்த தபஸ் வேற அந்த தபஸ் வேற. ஏகைகம் து தபஸ்குர்வன் ஏகைகம் லபதே பலம். இந்த தபஸை யார் முயற்சி செய்யறானோ இந்த மெட்டீரியல் தபஸ், அவனுக்கு இந்த சாபம் அனுகிரகம் போன்ற சாமர்த்தியங்கள் வருகிறது. அந்த தபஸை யார் எடுத்துக்கொண்டு பண்ணுகிறானோ அவனுக்கு கேவல ஞானம் மாத்திரம் வருகிறது, அவன் ஞானியாக ஆகிறான். இது ரெண்டு வேற வேற பலம். இது ரெண்டு பேரும் சேர்ந்து சில பேர் இருக்கலாம். ஆனா இந்த தபத்தை நாம பொறுத்துக்கணும். அந்த தபஸ் வேற. உபாசனையினால வரக்கூடிய தபத்து, மந்திர தந்திராதிகள்னால வரக்கூடிய தபத்து. ஆனா நம்ம வேதாந்தத்துல சொல்லக்கூடிய தபத்தை அந்த கேட்டகரி கிடையாது. இது ஸ்பிரிச்சுவல் தபத்து. இந்த ஸ்பிரிச்சுவல் தபஸானது அந்நியம். இதுக்கு பலமானது வேற. இது வெறும் மோட்சத்தை கொடுக்கும். அஜான நாட்டகம்னா இதுக்கு பலன். இதுக்கு சாபத்தை
கொடுக்கக்கூடிய சக்தியோ அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய சக்தியோ இந்த தபசுக்கு வராது. அந்த தபசுக்கு அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியமானது இருக்கு அப்படின்னு சொன்னார். சொல்லி 110 ரொம்ப அழகா சொல்லி முடித்தார். சொல்லி சாமர்த்தியஹீனா நித்யா சேத் யதிஹி விதிவர்ஜிதா நித்யந்தே யதயஹ அபி அன்யைர் அனிஷம் போகலம் படைஹி. சாமர்த்தியஹீனா விதிவர்ஜிதா. லோகத்துல எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்றத பாருங்க. எல்லாரும் ஒரு ஞானின்னா என்ன பண்ணும்? அவருக்கு நமஸ்காரம் பண்ணாங்கன்னா, அவர் அனுகிரகம் பண்ணாங்கன்னா அவருக்கு பலன்கள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துதான் பண்றாங்க இல்லையா? அவர்கிட்ட போய் நம்மளுடைய கஷ்டத்தை சொன்னோம்னா அவர் ஆறுதலா ஒண்ணு சொல்லுவார். அவர் சொல்றதுல ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு சக்தியானது ஏற்படும். அந்த சூப்பர் நேச்சுரலான சக்தியை எதிர்பார்த்து கொண்டு தானே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இருக்கக்கூடியவர்கள் ஞானிகள் அப்படின்னு இவங்க ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கிறதுதான் இல்லையா? அவருக்கு சாமர்த்தியம் இல்லைன்னு சொன்னா அவர் ஞானியே இல்லை சார், அவருக்கு எக்ஸ்ட்ரா பவரே இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன் ஞானின்னா அப்படியே அவர் எப்ப பார்த்தாலும் மெடிடேஷன் இருக்கும். அவர் கையில கமண்டலம் தான் வச்சிருக்கணும். அவர் டெய்லி அந்த பூஜையெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். இவனா ஒரு கன்செப்ஷன் வச்சிருக்கான். ஒரு ஞானியானவர் இப்படிதான் இருக்கும். அவர் ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் நிறைய பண்ணணும். வருமானமான தர்மங்களை எல்லாம் அவர் பாதுகாக்கணும். மனத்துல உட்கார்ந்து அதெல்லாத்தையும் வளர்க்கணும். அப்படி இருக்கக்கூடியவர் தான் அந்த வசதியான சன்னியாசி. இந்த சன்னியாசிகளுக்குலாம் ஒண்ணுமே கிடைய மாட்டேங்கிறது. இவர்கள்லாம் வெறும் ஞானம் சொல்றாங்க. நம்மள மாதிரி தானே சார் இருக்காங்க, நம்மள மாதிரியே குடிக்கிறாங்க, நம்மள மாதிரியே வாயால சாப்பிடுறாங்க. இது என்ன சார் இது அப்படின்னு இவருக்கு போட்டதுனால இவன் அவர்களை போட்டான். யாரு? அந்த விதிவத்தாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சன்னியாசியை தான் ஒகத்தி அப்படின்னு. ஏன்னா அவரால் தானே பெனிஃபிட் எல்லாம் வரும். அவர் சொல்லிக் கொடுக்கிற பாடங்களுக்கு கொஞ்சம் வேல்யூவானது ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு இல்லையா? அவர் தான் விதிவத்தா இருக்காரு. எத்தனை உபவாசம் பண்றாரு, இப்படி எல்லாம் இருக்காரு. அவரெல்லவோ ஞானி. இப்படி இருக்கிறதெல்லாம் என்னுடைய மனசுல, இந்த அஞ்ஞானியுடைய மனசுல கல்பனை இருக்கு. சாமர்த்தியஹீனா விதிவர்ஜிதா. இப்படி இருக்கக்கூடிய விதி இல்லாவிட்டாலும் சாமர்த்தியத்தோட விதிவர்ஜிதா சாமர்த்தியஹீனா இல்ல, விதி இல்லாமல் இருந்தாலும் நியமத்தோட இருக்கக்கூடியவர்களை பார்த்தா எதிரிக்கு இந்த நியமத்தோட இருக்கக்கூடிய ஞானியதான் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இந்த ஞானிய நித்தியந்தே எல்லாரும் என்ன ஒரு ஆச்சாரம் இல்லை, அனுஷ்டானமும் கிடையாது அவருக்கு. அது என்ன சார் அவரு என்ன நம்மள மாதிரிதான சார் அவர் இருக்காரு அப்படின்னு இவன் நினைக்கிறான். அவரை பார்த்து நித்தியந்தே அப்படின்னு சொன்னா அவன் பூர்வபட்சி சொல்றான். என்ன சார் பெரிய வித்தியாசம், என்ன எல்லாரும் மாதிரி இருக்காரு. அவர் ஞானினாக்க ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கணும், அவருக்கு அனுகிரகங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இவர்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. கையில கமண்டலமும் கிடையாது, ஒண்ணு கையில தண்டமும் கிடையாது. இவர்களும் ஞானின்னா இந்த மாதிரி ஞானி இல்லைன்னு அவரும் மாட்டாங்க. அப்படி இவனுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க லோகத்துல. ஏன்னா இவருக்கு அப்படிதான் ட்ரெயின் இல்லையா? காட்டம் பக்கம் இவ படித்த புத்தகங்கள்லாம் இப்படி பண்ணி அவளை இவன் நிந்தனம் பண்ணுவான். அப்போ எதையா அபி அந்யை அனிஷம் போகலம் படைஹி. பாருப்பா, நீ என்னமோ இப்படி சொல்ற. There are certain group of people who have knowledge. அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? சன்னியாசம் வாங்கிட்டாருன்னு சொன்னா எதிரியுமே ஈடுபாடு போடக்கூடாதுன்னு நினைச்சான். இவர் இருந்தாடாங்கன்னா எப்ப பார்த்தாலும் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. யாரை பார்த்தாலும் அதை பண்ணியா இதை பண்ணியான்னு சொல்லி போறவருக்கு கர்மாவை பத்தியே பேசிட்டே இருக்காரு. இதனால அவருடைய சித்தமானது கர்மாவிலேயே இருக்கே தவிர பிரம்மத்தினத்துல இருக்காப்புல தெரியலையே சார் அவருக்கு. அவர் அனிஷம் போகலம் படை. அவர் எப்ப பார்த்தாலும் ஜனங்களுக்கு இதை பண்ணு அதை பண்ணு, கோவில் கட்டு கும்பாபிஷேகம் கட்டுன்றாரு. யார் வந்தாலும் இதை பத்தி பேசுறாரு, இன்னைக்கு ஏகாதசின்றாரு, சாயங்காலம் ஜாத்திய யோகம்ன்றாரு, இன்னைக்கு அந்த யோகம் அப்படின்றாரு, கடமை யோகம்ன்றாரு.
பார்த்தாலும் விதி நிஷேதம் விதி நிஷேதம் விதி நிஷேதம் இருக்கார்களே என்ன இவர்கள் என்ன சார் பிரம்மச்சிந்தனையோடையே இருக்க மாட்டேன்றார்களே இல்ல எப்ப பார்த்தாலும் கர்மட்டனாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதுமே போகத்தில் இருப்ப மாதிரி இருக்க அப்படின்னு ஒரு குரூப் நடக்குது. இன்னொரு குரூப் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன சார் இவரு கிரகத்தனாக இருந்து இதெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கலாம், அது நியாயமானது என்ன மாதிரி போக லம்படைகி போக லம்படைகினா கமிட்டட் டு செல்ஃப் பிளஷர். இவரும் என்ன பண்றாரு, செல்ஃப் பிளஷர்லயே இருக்காரு. இந்த காரியத்தை பண்றாரு, அந்த காரியத்தை பண்றாரு, எங்க போனாலும் அந்த விசேஷமான சாப்பாடெல்லாம் நடக்கிறது, விசேஷமாக எல்லாம் நடக்கிறது, இப்படி இருந்து கொண்டிருக்கிறார்களேன்னு அந்த எதிகளை கூட இந்த போகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிந்திக்கிறார். அது பாருங்க எப்படி இந்த சைக்கிள் பாருங்க, இவன் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இதெல்லாம் எதுக்கிட்டாரு, அவர் உலகம் உயர்னாக்க எல்லாரும் எல்லா கர்மாவையும் பண்ணணும், இவர் எதுக்கு சன்னியாசம் போட்டுக்காரு, நம்ம மாதிரியே இருக்கு இந்த காரியத்தை எல்லாம் நிகழாமே அப்படின்னு சொல்லி இவன் அவரை நிர்ணயிக்கிறான். இப்படிதான் உலகத்துல போறதுப்பா என்ன அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ரொம்ப அழகா வித்யாரண்யர் ரொம்ப யோசிச்சு பார்த்து இதெல்லாம் எந்த ஒரு உபநிஷத்துலயும் இல்லாத ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. இப்போ முதல் லைன்ல பொருட்டம், இன்னொரு இடத்துல சித்தாந்தமும் அதுக்கு ஒரு கேள்வி கேட்டு நம்ம புரிய கேட்கிறார் பாருங்க. பிக்ஷா வஸ்திராதி ரக்ஷேயுஹு யத்யேதே போக துஷ்டயே அஹோ யதி த்வம் ஏதேஷாம் வைராக்யபரமந்தரம். ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். பிக்ஷா வஸ்திராதி ரக்ஷேயுஹு யதி ஏதே போக துஷ்டயே. இந்த பீப்புள்லாம் இருக்காங்களே, தீஸ் பீப்புள் இருக்காங்க, அந்த எந்த சன்னியாசிகள் நல்லா கையில கமண்டலம் வச்சுட்டு தண்டத்தை வைத்துக் கொண்டு எப்பொழுதும் விதி விசேதங்களை எல்லாம் பண்ணிட்டு என்னென்னலாம் செய்யணுமோ ஒரு மனுஷனானா அதெல்லாம் செய்துட்டு இருக்காரு. யார் யாரை பார்க்கலாமா, சரியான ஆளுங்க பார்க்கலாமா போய் உடனே குளிச்சுட்டு வராரு. ஒரு கல்யாணம் ஒரு குளிச்சுட்டு போனோம்னா போய் குளிச்சுட்டு வராரு. அவருக்கு ஏதாவது ஒரு சன்னியாசி வந்தாங்கன்னாக்கா அவருக்கு எப்படி மரியாதை பண்ணணுமோ அந்த தண்டத்தை வைத்துக் கொண்டு பண்றார். எல்லாம் பண்ணி கொண்டிருக்கார் இல்ல, எல்லா விதியையும் ஃபாலோ பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த சாமர்த்தியத்தோட கூடிய ஞானிகள் சன்னியாசிகள் இவர்கள் எல்லாம் பார்த்தா ஏதே all these people who follow rigorous அந்த சன்னியாச தர்மங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களை ரக்ஷேயு அவளுக்கு பாருங்க எத்தனை பேர் அவரை பார்க்கறதுக்கு வருவா தெரியுமா? வரும் மாசம் டெய்லி கும்பல் கும்பலா அந்த சன்னியாசிகளை பார்க்கறதுக்கு எல்லாரும் வராங்க, நமஸ்காரம் பண்றார்கள். அவர்கள் என்ன பண்றாங்க, நிறைய கான்ட்ரிபியூட் பண்றார்கள் இல்லையா? அப்படிதானே அவர்கள் தான் ஏதே எதி ரக்ஷேயு இல்லையா? இவர்கள்லாம் இவருக்கு எப்படி ரட்சணம் பண்றாங்க, இவரை பாதுகாக்கிறார்கள். ஜனங்கள் எல்லாம் மோர் பீப்புள் கம் அண்ட் விசிட் ஹிம். அவரை எல்லா கவர்மெண்ட்ல இருந்து எல்லாரும் அரசியல்வாதியில இருந்து எல்லாரும் பாக்குறாங்க. அதை நல்லா அந்த மதத்தை கவனிக்கிறாங்க, ரட்சணை பண்றாங்க. எல்லாருமா சேர்ந்து ஜம்முன்னு அவளை அப்படி கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி பண்றாங்க. எப்படி பிக்ஷா வஸ்திராதி, அவருக்கு நல்ல பிக்ஷை எல்லாரும் போட்டி போட்டுட்டு பணக்காரர்கள்லாம் நான் நீ அப்படின்னு போட்டி போட்டுட்டு பிக்ஷை கொடுக்குறார்கள். அவருக்கு ஒரு நாளும் வஸ்திரங்கள்லாம் அப்படி குடியேறது மனசுல இல்லையா? அப்படி எடுத்துட்டு அவருடைய காதல் என்ன அது என்ன எல்லாம் பையன்கள் அங்க போய் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் போய் போக துடித்தையே இதெல்லாம் எதுக்கு? அவருக்கு போகத்தினால ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தானே இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் இருக்கணும் ஒருத்தருக்கு வேணும்னா அவருக்கு அந்த சாமர்த்தியங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா சார் எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் ஓஹோ ஓஹோ ஒரு சன்னியாசி இருக்கிறதுனால சார் அழகு அப்படின்னு பூர்வபக்தி நினைக்கிறாங்க. இப்படி ஒரு மிஸ்கன்செப்ஷன் எல்லா கையிலும் இருக்கு. எப்படி இருக்கு எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேருக்கு நம்பிக்கையை உண்டு பண்றாங்க.
வஸ்திரங்கள் அது வந்து கூடியது என்னமா இருக்குட்ட பிக்ஷை என்ன வஸ்திரம் என்ன ஆதி பதத்துல நீங்க என்ன பண்ணா ஆசிரமங்கள் இல்லையா போகம் வளர்றது பணம் எல்லாம் இருக்கு இப்படி எல்லாம் ஆசிரமங்கள் எல்லாம் வளர்றது மட்டங்கள்லாம் வளர்றது இப்படி எல்லாம் அப்படின்னு ஒரு பக்தி நினைக்கிறான். இப்படித்தானே இருக்கணும் ஞானி அப்பதானே சார் ஒரு அழகு அப்படின்னு நினைச்சா சித்தாந்தத்தை சொல்ற வித்யாலய தலையிலோ இதெல்லாம் ஒரு அழகாய 4 பேர் சன்னியாசிய சுத்தி நின்றாங்க. இதெல்லாம் அழகே இல்லை இல்லையா? ஒரு சன்னியாசின்னா அறவாளைக்கு சாப்பாடு சாப்பிட்டு ஒல்லியா அப்படி ஓரமா ரைவா இந்த இதுல எல்லாம் ஒரு ஓரத்துல அந்த வங்கியை கொண்டு இல்லையா அப்படி இருந்திருப்பாங்க தகவத்தோட இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஞானியதான் ஞானியில நிறைய உபநிஷத்துகள் எல்லாம் சொல்றது. பாட்டுக்கு ரொம்ப லக்ஸூரியஸா இருந்தாருனாக்கா ஒரு சன்னியாசிக்கு அது அழகா லக்ஸூரியா போறது கார்ல போறது இப்படி எல்லாம் வருதெல்லாம் அழகா அப்படின்னு சில பேர் கண்டுபிடிச்சு அவரை கிரிட்டிசைஸ் பண்றானா இல்லையா? இப்படி லோகத்துல இருக்குல்ல இத பாரு அப்படின்னு அப்போ எதிர்ப்போம். இது இவருடைய ஐடியா வித்யாரண்யருடைய நல்லா இருக்கு. அப்போ வண்டர்ஃபுல் நீ சொல்றது ஏதே ஞானினஹா எல்லாரும் காப்பாற்றுவார். இவாள நிறைய பணங்கள்லாம் வரும், பிக்ஷா வஸ்திரம் டொனேஷன் இத்தியாதிகள்லாம் வருமே. அவர்கள்லாம் சந்தோஷத்தை கொடுத்து அவர்களை அந்த போகத்தை அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து என்ஜாய்மெண்ட் எல்லாம் கொடுத்து அத மரங்கள் எல்லாம் எப்படி வளர்க்கிறார்கள் பாருங்கள் அப்படின்னு நீ சொன்னா உன்னுடைய அஞ்ஞானத்தில் நீ சொல்றப்பா விஷயம் தெரிஞ்சவனுக்கு புரியுது. ஐயோ இப்படி ஒரு நிலம பாருங்க அந்த சன்னியாசிக்கு. அப்போ எதிர்த்தோம் என்ன ஒரு சன்னியாசியினுடைய நிலைமை பாருங்க. அவருக்கு ஏதேஷாம் வைராக்கியம் இருக்க. ஆஹா இவாளுடைய வைராக்கியம் சன்னியாசிக்கு எது ரொம்ப முக்கியம்? வைராக்கியம். அவனுக்கு போய் வஸ்திரம் பிக்ஷ என்ஜாய்மெண்ட் கூட்டம் பொங்கு பேச்சு இதெல்லாம் வந்ததுன்னா அது சன்னியாசிக்கு அழகா சொன்னா இருக்குப்பா அவருடைய சன்னியாசி கிரகத்தினாவே இருந்து எல்லாரையும் பண்ணிருக்கலாம். அவர் இல்ல இதெல்லாம் விலை வச்சு கட்டிட்டு இருந்தாரே ஆனால் நம்ம போனா போகுதுன்னு ஒத்துக்கலாம். ஒரு சன்னியாசிக்காக எதுலயுமே அட்டாச்மெண்டா இருக்க எல்லாரையும் போன்னு சொல்லி தானே போய் உட்கார்றதுதான் அழகு ஓரமா இருக்கிறது. அஹோ எதிக்கும் ஏதேஷாம் என்ன இவாளுடைய வைராக்கியம் நல்லா இருக்கப்பா. அஹோ ஏதேஷாம் எதிக்கும் இவாளுடைய வைராக்கியம் ரொம்ப நல்லா இருக்குப்பா. எப்படி வைராக்கிய பர மந்தரம் அப்படின்னு ஒரு கடுமையான வார்த்தைகள். மந்தரம் அப்படின்னாக்கா ஒர்க்ல என்ன பரம் அப்படின்னாக்கா அபண்டன்டா இருக்கு. என்ன ஐயோ இப்படி ஒர்க்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களுடைய வைராக்கியத்தை நான் என்னன்னு சொல்றது போ அப்படின்னு கிண்டல் பண்றாரு. சர்க்காஸ்டிக்கா ரொம்ப சொல்றாரு இல்லையா? இப்படி கிரிட்டிசைஸ் பண்றாரு. இது ஒரு பெரிய விஷயமாப்பா. இவருக்கு நிறைய பேர் வராங்க, பிக்ஷை எல்லாம் கொடுக்குறாங்க, வஸ்திரம் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா இவருடைய வைராக்கியத்தினுடைய பெருமை இருக்க ஐயோ அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா நீ சொல்றது அப்படி சொல்லி கிண்டல் பண்ணாரு இல்லையா? முதல் லைன பூர்வபட்சம் பிக்ஷா வஸ்திராதி ரட்சையோ ஏதே போக துட்டையே இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கு இப்படி எல்லாம் கொடுக்குறாங்களே அப்படி பண்ணனா யோசிச்சு பார்ப்பா. அஹோ எதிர்க்கும் ஏதேதான் வைராக்கியம். இப்படிப்பட்ட எதிகளுக்கு இருக்கக்கூடிய வைராக்கியம் வைராக்கிய பரமாந்தரம். வைராக்கியம் ஒத்துலத்தான் இவர்களுடைய வைராக்கியத்தை பெருமைய நான் என்னன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. எப்படி அப்படின்னு ரொம்ப திட்டவும் முடியாது, அதே சமயத்துல புரியவும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப டிப்ளமேட்டிக்கா எழுதப்பட்ட ஸ்லோகங்கள் இதெல்லாம் நல்லா பொறுத்து கொள்ள வேண்டும். இப்படி சொன்னாரு 112. இப்போ 113வது இன்னும் இந்த கிண்டலானது பரவாயில்ல. 113 வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போயிருக்காரு. வர்ணாசிரமபரான் மூடாஹ நிந்தந்தி நிந்தந்து இதி உச்யதே யதி தேஹாத்மமதயோ
புத்தம் நிந்தந்து ஆசிரமமானினஹ. வர்ணாசிரம நியமங்கள் இல்லையா, இதுல ஈடுபடுறவர்களை எல்லாம் பார்த்து எல்லாரும் நம்ம எல்லாம் படித்தவர்கள் சார், நம்ம போய் இப்படி எல்லாம் இருக்கலாமா, பிராமண சூத்திர வைத்தியன் இப்படி எல்லாம் பிரிச்சு பார்க்கறது, ரேசிசம் அதெல்லாம் ரொம்ப தப்பு சார். யார் பார்த்தாலும் அவர்லாம் தயாராக பனிஷபிள் இல்லையா. இந்த மாதிரி ஒரு செக்குலர் கண்ட்ரியில இப்படி எல்லாம் பார்க்கறது ரொம்ப தப்பு சார். இதெல்லாம் என்கரேஜே பண்ணக்கூடாது சார். இதெல்லாம் நம்ம ஆட்சிக்கு வந்தாதான் இதெல்லாம் ஒழிக்க முடியும் சார் அப்படின்னு நினைத்துக் கொண்டு வர்ணாசிரம பரானு மூடாக நிந்தந்து இல்ல, மூடனாக இருக்கக்கூடியவர்களுக்கு வேதத்தினுடைய விசேஷ தர்மங்கள்னா என்னன்னு தெரியல, சாமானிய தர்மங்கள்னா என்னன்னு புரியாதவர்கள் அவர்கள் பண்றாங்க. சாமானிய தர்மங்கள் அப்படின்னா என்ன, திருடாம இருக்கிறது இல்லையா, ஒருத்தருடைய பொருளை பறிக்கிறது, ஒருத்தரை ஹிம்சை பண்றது இல்லையா, இப்படி பண்ற காரியங்கள் எல்லாம் நமக்கே தெரியுது. யாராவது என்ன அடிச்சானேனா எனக்கு வலிக்கிறது அப்படின்னா எனக்கு அர்த்தம் சாமான்யமாக எனக்கு தெரியுது நான் இன்னொருத்தரை அடிக்கக்கூடாதுன்னு. என்னுடைய பொருள் கெட்டு போயிடுச்சுனாக்க எனக்கு வருத்தத்தை உண்டு பண்ணுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம், நான் யாரையும் யார் பொருளையும் கவரக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் இதெல்லாம் ரிலீஜன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா. ஆனா ரிலீஜன் இதை பத்தியும் பேசுறது, எல்லாரும் யாரும் போய் தரக்கூடாது, யாரும் திருடக்கூடாது, யாரும் குருதல் பகமனம்லாம் பண்ணக்கூடாது, திறன்மனை நோக்கா பேராண்மை வேண்டும், அவங்க எப்பொழுதும் சுத்தமான ஒரு உடலையே உட்கொள்ள வேண்டும், 4 பேருக்கு ஹப்பி பண்ற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சாமான்யமான தர்மங்கள். நம்மளுடைய எல்லா ரிலிஜியஸ் புக்ஸும் இந்த சாமானிய தர்மங்களை சொல்லுகிறது. நம்மளுடைய வேதமும் இந்த சாமானிய தர்மங்களை சொல்லுகிறது. ஆனா நம்மளுடைய வேதத்துல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, யாருக்கும் புரியாத விசேஷங்களையும் அந்த சைக்காலஜியும் சேர்த்து சொல்லிக்கிறது. அப்பா இது வர்ணங்களோட கூடினது, ஆசிரமங்களோட கூடியிருக்கு. இந்த வர்ணாசிரமங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். சத்துவகுணம் அப்படின்னு கொஞ்சம் இருக்கக்கூடியவர்களாக சில பேர் இருக்கிறார்கள். ரஜோகுணம் இருக்கு, சத்துவகுணம் கொஞ்சமா இருக்கு, சமோகுணம் கொஞ்சமா இருக்கக்கூடியவர்களாக சில பேர் இருக்கிறார்கள். சில பேர் எப்படி இருக்காங்க, சமோகுணம் ஜாஸ்தி இருக்கு, ரஜோகுணமும் சத்துவகுணமும் கொஞ்சமாக இருக்க மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்கு. சில பேருக்கு வெறும் சமோகுணம் தான் இருக்கு. இப்படிப்பட்டவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படுகிறது. சத்துவகுணம் பிரதானமாக இருக்கக்கூடியவன் எப்பொழுதுமே ஞானத்திலையும் பக்தியிலையும் கடவுள்கிட்டையும் நாட்டமுடையவராக இருக்கலாம். ரஜோகுணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடவுள் மேல நாட்டமும் இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு நாட்டம் இல்லை. அவனுக்கு இந்த போர் புரியறது, மக்களை காப்பாற்றுறது, இந்த டிராபிக்கை செட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆசை இருக்கு. அவளுக்கு அந்த ஃபீல்டு தான் கரெக்டா இருக்கும், இவாளுக்கு இந்த ஃபீல்டு தான் கரெக்டா இருக்கும். ஒரு சில பேருக்கு அவளுக்கு காமத்துலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவளுக்கு தெய்வ பக்தியும் இருக்கு, ரட்டனையும் இருக்கு, எல்லாத்தையும் ஆசை இருந்தா கூட அவளுக்கு எல்லாருக்கும் அதை வாங்கி கொடுக்கணும், ஊர்ல இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி செய்யணும், இது ஆரம்பிச்சுன்னா நம்ம ஊர்ல எல்லாருக்கும் இந்த பொருள்கள்லாம் கிடைக்கும், இதன் மூலமா நம்மளுடைய வியாபாரமும் பெருகும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக சில பேர் இருக்காங்க, வைத்தியர்கள் இருக்கிறார்கள். சில பேருக்கு எல்லாருக்கும் உழைக்கிறதுலதான் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படி 4 விதமான மக்களுக்கு 4 விதமான பொருள்கள் மேல ஆசை இருக்கு. இவர்கள் எல்லாம் கூடி சேர்ந்து வரக்கூடிய ஒரு சொசைட்டியானது செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்கக்கூடிய சொசைட்டியாக இருக்கும் அப்படின்னு இந்த விசேஷ தர்மங்கள்லாம் யாருக்காக பறிக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்காகவும் இந்த உலகங்கள் நடக்க வேண்டும்ன்றதுக்காக இந்த வேதமானது விதிச்சிருக்கு. அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வேதாந்தம் அப்படின்னு வரும் பொழுது அப்போ சில பேர் என்ன பண்றாங்க, இந்த நல்லா புரிஞ்சிட்டு வேதாந்தத்துக்கு புரிந்து கொண்ட பிறகு மனுஷனுக்கும் சரீரத்துக்குமே சம்பந்தம் இல்லை, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா ஆத்மா அப்படின்னு புரிய லெவலுக்கு வரக்கூடிய ஞானிகள்லாம் அவ என்ன பண்றா, இது எதையுமே நிந்தனம் பண்றது கிடையாது. அவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியுது வர்ணாசிரமம் எதுக்கு,
இந்த ஜெகத்தானது நடக்கணுமே ஆனால் இதெல்லாம் அவசியம். ஆச்சார ஆகிதாதிகள்லாம் அவசியம். பாட்டி வைத்தியத்திலிருந்து ஆயுர்வேதத்திலிருந்து எல்லாம் பகவானால கொடுக்கப்பட்டது. நாட்டிய சாஸ்திரத்திலிருந்து சங்கீத சாஸ்திரத்திலிருந்து எல்லாம் பகவான் போட்டது. இந்த உலகம் ஜம்மனு இருக்கணுமே ஆனால் இதெல்லாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம இதெல்லாம் தேகத்துல அபிமானம் இருக்கக்கூடியவர்களுக்காக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். நாம தேகத்துல அபிமானம் இல்லாத இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் நாட்டுகள் அப்படின்னு சொல்லி அவர்கள் இந்த ஆசிரமத்தையும் இந்த வர்ணத்தையும் இதெல்லாத்தையும் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆனால் அவர்கள் அதுக்கு மேல தாங்கின ஒரு நிலையை அடைகிறார்கள் இல்லையா? இப்படிதான். ஆனா இந்த விஷயங்கள்லாம் தெரியாதவர்கள் என்ன பண்றாங்க, இது வேசித்தம் சார் அது இதுன்னு அவர்கள் உள்ளார்த்த சைக்கலாஜிக்கலா இது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சத்துவகுணம் ரஜோகுணம் சமோகுணம் என்ற விஷயங்கள் எல்லாம் அறியாத காரணத்தினால் இப்படிப்பட்ட மூலர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன பண்றாங்க, வர்ணாசிரம நியமங்களை எல்லாம் நிந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். வர்ணாசிரமபரான் மூடா நிந்தந்து இது உச்சதே யதி. இந்த வர்ணாசிரம நியமங்களை எல்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்றது. இந்த சன்னியாசி என்ன பண்றாரு, இந்த வர்ணாசிரமங்களை எல்லாம் இன்னும் பாக்குறாரு, அப்படியே இருக்காரு. இது எப்படி சார் அப்படின்னு மூடாக நீந்தந்து, இந்த மூடர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வர்ணாசிரம நியமங்களில் ஈடுபடக்கூடியவர்களை அந்த சன்னியாசிகளாம் பார்த்து நிந்திக்கிறார்கள். நிந்திக்கட்டும், நிந்தந்து பண்ணட்டுமே, அதனால அவளுக்கு என்ன குறை அப்படின்னு சொல்றோம். ஆனா இப்ப பாருங்க, இந்த ஆச்சரிக்கையோட இருக்கக்கூடிய எதி வர்ணாசிரமங்களை என்ன பண்றாருன்னு ஒரு பக்கம் மூடர்கள் என்ன பண்றாங்க, இவர்களை நிந்தந்து அப்படின்னு சொல்றாரு. நம்ம கையில இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. யாரு, நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோங்க. இந்த விதி விசேதங்களை எல்லாம் வர்ணாசிரமங்களை பார்க்கக்கூடியதான ஞானிகள் ஒரு குரூப். இன்னொரு ஞானிகள் கேவல தபத்தை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஞான மாத்திரம் இருக்கக்கூடிய ஞானி. இந்த ஞானி என்ன பண்றான், இந்த மூடர்கள்லாம் அவன் அப்படி சொல்றது கேட்டான். இந்த ஞானிகள்லாம் நீங்க சொல்ற ரொம்ப வசதி தானே சார், இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், அப்படி இருந்தாதானே சார் இது வளரும் அப்படின்னு நீங்க ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணல. இப்படி இருக்கக்கூடிய ஞானிகள் எதிகள் இருந்தாங்கன்னாக்கா அவளுக்கு நிறைய பேர் விசிட்டர்ஸ் எல்லாம் வராங்க, அவர்களுக்கு பிச்சையானது கிடைக்கிறது, ஆசிரமானது வளர்றது அப்படின்னு சொல்றீங்கள. இந்த ஞானி ஆனவன் அவர்களை எப்படி பாக்குறான்றத நீங்க பாருங்க. தேகாத்மமதயா புத்தம் நிந்தந்து ஆசிரமமானினா. இந்த வர்ணாசிரமத்தில் இருக்கக்கூடிய ஞானிகளை பார்த்து இவன் சொல்றான், இன்னும் கூட இவருக்கு பாடியில ஒரு ஐடென்டிட்டி இருக்கு சார். இந்த பாடியில ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறதுனாலதான் இவருக்கு என்ன, இவருக்கு சன்னியாசம்ன்றது அதுக்கும் அவன் கேடர்லாம் வச்சிருக்கான். பிராமணன் தான் சன்னியாசி ஆகணும் அப்படியெல்லாம் இருக்கு. நிறைய அக்னிஹோத்திரம் யானங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சன்னியாசம் வாங்கிக்கணும். இப்படி வேலோக்கமான கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு வந்தாதான் இவங்க எஃபெக்டிவா இருப்பான் இப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா ஞானி. அந்த ஞானியை பார்த்து இந்த ஞானிகள் இருக்காங்களா, கேவல ஞானிகள்லாம் எப்படி கிண்டல் பண்றாங்கன்னா, ஆசிரம மானினா, இன்னும் கூட அபிமானம், ஆசிரமத்துல அபிமானம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிரமத்திலையும் வர்ணத்திலையும் அபிமானம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்னா என்ன அர்த்தம், தன்னுடைய தேகத்துல அபிமானம் இன்னும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். தேகாத்ம மதயா, தேகாத்ம மதயா, தேகமே ஆத்மா என்ற எண்ணம் கொண்டவர்களாக, ஆசிரம மானினா, ஆசிரமத்துல இன்னும் அபிமானம் உள்ளவர்களாக இருக்கக்கூடிய அவர்களை இந்த புத்தம் புத்தம் ஞானி, இந்த ஆர்டினரி ஞானி இருக்காங்க, கேவல ஞானாதேவத்து கைவல்கள் சொல்லக்கூடிய ஞானி நிந்தந்து, அவர்கள் நிந்திக்கிறார் இல்லையா, இருக்கட்டும். அதனால அவளுக்கு ஒரு குறை இல்லை, இவாளுக்கு ஒரு குறை இல்லை. இவர்கள் அவளை நிந்திக்கட்டும், அவ இவாளை நிந்திக்கட்டும். ஆனாலும் ரெண்டு பேருக்கு ஞானம் இருக்கிற காரணத்தினால அவர் ஒரு பர்பஸுக்காக பண்ணிட்டு
எல்லாம் நல்ல வழியில இழுத்துக்கொண்டு கர்மாக்களை எல்லாம் அங்கங்க பண்ணணும், அங்கங்க பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடக்கணும், அங்கங்க கோவில் குளங்கள்லாம் வரணும் அப்படின்றதுக்காக அவ அந்த காரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு வழி. இவர்களுக்கு இது பிடிக்கல, வேதாந்தம் தான் அப்படின்னு இவர்கள் இந்த பக்கம் என்ன வேடிட்டு அவளுடைய சுபாவத்தைப்படி அவர்கள் போகிறார்கள், இவளுடைய சுபாவத்தைப்படி இவர்கள் போகிறார்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஞானிகள் ரெண்டு வழிகள். There are certain jnanis who are very active. There are certain jnanis who are very passive. அவ எங்கே போறதுக்கெல்லாம் விரும்புவதில்லை. அது அவருடைய சுபாவம். பிரகிருத்தையே வச்சாங்க. என்னதான் ஞானியாக இருந்தாலும் அவளுக்கும் பிரகிருத்தினுடைய வசத்துல இருக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்க, சில பேருக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, சில பேருக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. நம்ம இப்படித்தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆக்டிவ் ஞானி சில பேர் இருக்கிறார்கள். ரெண்டு ஆங்கிள் நீங்க பார்க்கணும். அவர்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கட்டும் இல்லையா? அந்த ஆங்கிள் இருக்கக்கூடியவர் ஆக்டிவா அவர் என்ன பண்றாரு, எல்லா இடத்துக்கும் போறார், புத்தகம் எழுதுறார் இல்லையா, 4 பேருக்கு போய் லெக்சர் கொடுக்குறார். அவர் புத்தகம்லாம் ஏற்கனவே பார்த்தார் இல்லையா, யாக்கியோ ஆச்சாரியாலோ என்ன பண்றாரு, ஞானியாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இது மாதிரி நாம முன்னுக்கு வந்த மாதிரி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் முன்னுக்கு வரணுன்றதுக்காக அவளுடைய அனுபவங்கள், அவள் படித்த உபனிஷதென்னா பாக்கியமாக எழுதி அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்தார்கள் இல்லையா. ஏகவனிக்கரோ அவரோ வியாசரோ இவரெல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாரும் முன்னுக்கு வரணும்னு. அதுக்காக அவன் ஞானி இல்லைன்னு ஆயிடுவானா? இல்ல, அவர் ஆசையினாலே அப்படின்னா அவளுக்கு அந்த ஞானமானது அவளுடைய சுபாவத்துக்கு தைக்கிற மாதிரி எல்லாரும் வரணும் அப்படின்றதுக்காக அப்படியே. சில பேருக்கு இதெல்லாம் ஆசை இல்லை. சார், எப்ப நமக்கு வேதாந்தத்துல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கோ இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துல உட்கார்ந்து இவாளோட உட்கார்றது இதெல்லாம் சரியா வராது. அதனால நம்ம தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படியே எங்கேயாவது ஒரு ஆசிரமமோ எங்கேயோ போய் காத்தாலேருந்து நம்ம பாட்டி ஜபத்தை பண்ணிட்டு ஓங்காரத்தை படிச்சுட்டு சன்னியாசத்தை வாங்கிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு வாழ்க்கை கழிக்கத்தான் சார் ஞானம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. இப்படி ஆக்டிவாகவும் இருக்கலாம், பேசிவ் ஞானியாகவும் இருக்கலாம். அப்படின்னு இந்த ஞானி இரு வகைகளை பற்றி 114வது ஸ்லோகத்துல 2 ஆங்கிள் பார்க்கணும் ஞானிகள் எல்லாம் அப்படின்னு இந்த கிண்டல் கேள்விகள்லாம் கொடுத்துட்டாரு. இப்ப ரொம்ப சீரியஸா 2 சொல்றாரு. சதித்தம் தத்வவிஞானே சாதனானுபமர்த்தனாத் ஞானினாச்சரித்தும் சக்யம் சம்யக் ராஜ்யாதி லௌகிகம். அது இத்தம் தத்துவ விஞ்ஞானே. அதனால இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த ஆர்குமெண்ட்ல டோன்ட் கேரிட். என்ன சொல்ல வர இத்தம் தத்துவ விஞ்ஞானம் ரொம்ப முக்கியம், ஞானம் ரொம்ப முக்கியம். அது எப்படிப்பட்ட ஞானியா இருந்தா அவர் நிறைய ஆச்சாரத்தோட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சன்னியாசியா இருக்கட்டும், ஆச்சாரம் இல்லாத சன்னியாசியா இருக்கட்டும், வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் தத்துவ ஞானம் இருக்கு. தத்துவ ஞானம் தான் டிசைடிங் ஃபேக்டர். ஞானியா ஆடுவானது. ஞானிக்கு நிறைய பவர்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது எப்ப அது உபாசனையினால வந்தது, அதான் சொல்லிட்டேன். அதனால தத்துவ விஞ்ஞானே, இந்த தத்துவ ஞானம் ஏற்படும் பொழுது இவனுக்கு 2 விதமான விஷயங்கள் இருக்கு. சாதன அனுபவர்த்தனா. சாதனங்கள் இவருக்கு உபவர்த்தனம் ஆகவில்லை. It is not destroyed. உபவர்த்தனம் அனுபவர்த்தனம், நான் டிஸ்ட்ரக்ஷன். அப்படின்னா என்ன, இட் இஸ் அவைலபிள் அப்படின்னு. ஞானம் வந்தாலும் இவருக்கு சாதனங்கள்லாம் இருக்கு. இந்த இடத்துல சாதனம்னா என்ன, சாதனம்னா எங்க திருப்பி சாதனம்னா தபசு ஜபம் இதெல்லாம் அவர் பண்ணணும். அது சாதனம். அதுக்கு நீங்க என்ன பண்ண 90வது ஸ்லோகத்துக்கு திருப்பி போகணும். அப்பதான் நமக்கு ஞாபகம் வரும். 90வது ஸ்லோகத்துல என்ன சொன்ன, மனோவாக்காய தத்பாஷ்ய பதார்த்தாக சாதனானி அப்படின்னு சொன்னார். மனசு, வாக்கு இல்லையா, காயம், இதெல்லாம் பாக்கிய பதார்த்தங்கள், இதெல்லாம் தான் சாதனம். இந்த சாதனமானது தத்துவ விஞ்ஞானம் ஏற்பட்டாலும் ஒரு ஞானிக்கு இதுக்குதானே இருக்கும். அதாவது மனசையும் கண்ணு காது மூக்கு இந்திரியங்கள் காயம் இதெல்லாம் தீர்த்து ஞானம் வந்த உடனே தூக்கியா போட்டான்.
அதனால என்ன பண்ணோம், இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கணும்னு சொன்னாக்க எல்லா மாதிரியும் தான் அவர் இருப்பார். அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, ஞானத்துல எப்ப பார்த்தாலும் அதுதான் அவருக்கு தெரியும். ஏற்கனவே ரொம்ப அழகா நமக்கு புரிய வச்சா அதை வீட்டா பண்ணலாம். இப்போ உங்க பையன் இருக்கான் அப்படின்னாக்க, உங்க பையன்றது எப்ப பார்த்தாலும் நீங்க நினைச்சிட்டே வரணும். எப்ப தேவையோ உங்க பையன் ஞாபகம் வரா, எப்ப தேவையோ அவங்க ஞாபகம் இல்லை. இந்த உபாசனை மாதிரி எப்ப பார்த்தா அகம் பிரம்மா அகம் பிரம்மா அகம் பிரம்மா பாக்கி வேலை எல்லாம் உடணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அவருக்கு எப்ப வேணுமோ அப்ப வந்துட்டு போகுது. இதுதானே அழகு, ஞானிக்கு அழகு. அதே மாதிரி இந்த ஞானிக்கும் இந்த சாதனங்கள்லாம் இருக்கு. இந்த சாதனங்கள்லாம் வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார், பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கு, இன்டலெக்ட் எல்லாம் அவருக்கு இருக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு, தியானத்துடைய ஒரு விசேஷம் என்ன, ஜனங்களுக்கு ஒரு தயத்தை கொடுக்கக்கூடியதுதான் ஞானம் இல்லையா. அதனால லோகத்து மேல ஒரு அக்கறை இருக்கு, லோக சங்கிரகம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அந்த லோக சங்கிரகம்ன்றதுனால இந்த ஞானினா சமயக் ஆச்சரிக்கும் சக்தியம், அந்த சாதனங்களாக இருக்கக்கூடிய மனசு கண்ணுக்காக மூக்கு நாக்கு காயத்தை வைத்துக் கொண்டு அந்த ஞானிகளுக்கும் நன்றாக அதையெல்லாம் யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ண முடியும்னு இருக்கிற காலத்துல அவ எதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறா, என்ன 8 விதமா இருக்கு. அவ போய் உட்கார்ந்து அந்த மனசு காயங்கள்னா அந்த பிரம்மத்திலேயே அப்படி உட்கார்ந்து கல்ப சமாதியாக போய் உட்காரக்கூடியது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இன்னொரு பாசிபிலிட்டி என்ன, ஜனங்களோட உட்கார்ந்து ராஜ்யாதி லௌகிகம், இந்த ராஜ்யபாகம் அப்படின்ற லௌகிக விவகாரங்களையும் சமயக் ஆச்சரிக்கும் சக்தம் நன்றாகவே அவளால பண்ண முடியும் இல்லையா. ஞானியாக இன்னும் கொஞ்சம் எங்கிட்டாவே அழகா பண்ண முடியும். அதனால அவர்கள ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கிற ஞானிகளானவர் சாதன அனுபவர்த்தனா, சாதனம் அப்படின்னா பாடி மைண்ட் இன்டலெக்டை அவர்கள் அனுபவர்த்தனா அப்படின்னா உபமர்த்தனம்னா டிஸ்ட்ராய் பண்றது, அனுபவர்த்தனம் நான் டிஸ்ட்ராய் அப்படின்னா என்னத்தான், டபுள் நெகட்டிவ் போட்டா அவைலபிள். அந்த அவைலபிளை வச்சுட்டு அவர்களால ராஜ்யாதி லௌகிகம் சமயக் ஆச்சரிக்கும் சக்தம் நன்றாகவே அவர்களால ராஜ்ய பாரத்தையும் விவகாரத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஆகையினாலதான் அவர்கள் லோகத்துக்காக இருந்துகொண்டு இந்த காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சில ஞானிகள் இருக்காங்க, அவர்களுக்கு என்ன அப்படின்னாக்க 2 ஆங்கில பார்க்கணும். இப்படியும் இருக்கலாம் ஒரு ஞானி. சில ஞானிகளுக்கு வித்தியாச புத்தி இருக்கு, இந்த உலகமே பொய்ப்பா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்யாத்வ புத்தியா தத்ர வித்யா நாஸ்தி சேத், அவருக்கு தத்ர இந்த ராஜ்யம் யஜ்யம் இதெல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவருக்கு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அவருக்கு ஞானம் இருக்கு. அவருக்கு வித்யாத்வ புத்தி, நித்தியங்கிற அறிவு இல்லை, ஜெகத்து வித்யாத புத்தி நல்லா இருக்கு. அதனால இந்த சன்னியாசிங்க பூஜை பண்றது, இந்த சன்னியாசிங்களை போய் 4 பேர் அவர் உட்கார்ந்து பேசுறது, இதெல்லாம் அவருக்கு நாட் இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் ஆசை கிடையாது. வித்தியாசத்தை இன்னும் கொஞ்சம் பலமாகும். என்ன பலப்படுத்தணும்னா நம்ம இப்படி ஜனங்களோட எல்லாம் இருந்து கொண்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிறது நாஸ்திகே. தர்மாஸ்து தர்மாஸ்து, சரி அது வேண்டாம் விட்டுடுங்க, நீங்க ராஜ்யபாரா லௌகிகெல்லாம் வச்சுக்கிறீங்க, நீ வாடகை எங்கேயாவது ஓரத்துக்கு உட்கார்ல ஓகே தர்மாஸ்து தத்து இல்லையா. நீங்க வித்தியாச புத்தியினால இந்த ராஜ்யபாரம் லௌகிகம் இதெல்லாம் பண்ணணும்ன்ற ஆசை இல்லாதவர்களுக்கு என்ன பண்றது, அப்படி இருக்கக்கூடிய ஞானிகளா இருந்தா தர்மாஸ்து வேண்டாமே, அவளுக்கு தத்து மாஸ்து அவர்களுக்கு அது வேண்டாமே, போய் அவங்க தனியா உட்கார்ந்த இங்க உட்கார்ந்துட்டோம், ஒரு 2 நிமிஷம் போய் உட்கார்ந்துட்டோம், யாருவா அப்படியே மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறவன் யார் வாங்கான்னா அந்த அப்படிப்பட்ட ஞானிகளும் இருக்கலாமே. ஒவ்வொரு வீட்டு சேரும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் பிசிக்கல் சமாதியில் இருக்கலாம், இங்க ஒரு மலையில போய் உட்கார்ந்துருக்கலாம், வேலையில எப்ப வேணுமோ அப்ப வெளியில வந்துருந்தா எப்ப அப்ப உள்ள உட்கார்ந்துக்கலாமே. யாயன்பா அத விவகாரன்னு அவளுக்கு எப்போ தியானிக்கணும்னு தோன்றத தியானம் பண்ணணும், எப்ப அவளுக்கு சாப்பிடணும்னு தோன்றுச்சோ விவகாரம்னு அப்போ வரணுமோ அப்போ வரணும். ஆனா என்ன யதா ரப்தம் வசத்து அயம், யதா ஆரப்தம் யதா பிராரப்தம் யதா பிராரப்தம்
கரெக்ட் அப்படின்னா அவாவாளுடைய சுபாவம் பிராரப்தம், அந்த சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி அயம் பசத்து அவர் இருக்கட்டமே. உங்களுக்கு என்ன போச்சு இல்லையா? அவர் சில ஞானிகள் ஆக்டிவா இருக்கார்கள், அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள், வரப்போறோம், அவளுக்கு இருக்கு. இவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவர் ஒரு ஓரமா போய் ஒரு மரக்கடியிலேயே உட்கார்ந்து இருக்காரு. எப்பொழுதும் எப்ப வேணுமோ அப்ப ஊருக்குள்ள வர சாப்பிடுறார். அவருக்கு போய் இன்ட்ரெஸ்டியா போகாது. இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். நல்லா புரிந்து ஆக்டிவ் ஏமாக அஜாகார புத்தி, மதுகர புத்தி. 4 வீட்டுக்கு போய் பிச்சை எடுத்து மதுகரம் மாதிரி வந்த மாதிரியும் இருக்கலாம். இல்ல மலைப்பாம்பு மாதிரி வந்தா சாப்பிடலாம், இல்லைன்னா நம்ம எங்க போக வேண்டாம்னு இருக்கலாம். இப்படி 2 விதமான ஞானிகளையும் நாம ஒத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விசேஷமாக இந்த டாபிக்க அப்படி 115வது ஸ்லோகத்தோட அப்படின்னு முடிச்சாரு. இதுக்கப்புறம் இந்த உபாசகமானவர் எப்பொழுது தியானம் செய்துட்டே இருக்கணும். ஆனா அந்த ஞானிக்கு அனுமதி கிடையாது. அவர்களுக்கு இப்ப இல்லையா, உங்களுக்கு உங்க பையன்றதுனால எப்ப பார்த்தாலும் என் பையன் நான் என் கண்ட்ரோலையும் வச்சுட்டு பையன் 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 நினைச்சிட்டே இருக்கேன். எப்ப வேணுமோ அவங்க அதே மாதிரிதான் ஞானி. ஆனா இந்த உபாசகனானது இன்னும் அது அவனுதாக தீர்மானமா என் பையன் தான் அப்படின்ற ஒரு நேச்சுரலாக அப்படி வந்த நாலேஜ் ஆனது அவனுக்கு வராத காரணத்தினால அவன் உபாசனை பண்ணிட்டு இருக்கான். நான் பிரம்மா நான் பிரம்மா நான் பிரம்மான்னு. எப்போ அவனுக்கு நான் பிரம்மன் நினைக்கிறா அதுக்கப்புறம் அவனுக்கே சரி போகுது. இந்த உபாசனை என்ன தேவையில்லை, எப்போ வேணுமோ நான் பிரம்மன் தானே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அறிவு வந்த பிறகு அவன் வந்துடுவான்ற அந்த நிர்குண பிரம்ம ஞானம், நிர்குண பிரம்ம உபாசனையும் பார்க்கக்கூடாது. அதை சொல்றதுக்காக தான் இந்த அவாந்தரமாக இந்த டிஸ்கஷன் எல்லாம் டைவர்ஷன் பண்ணிட்டே இருக்க. இதன் மூலமாக வேதாந்தத்தினுடைய தத்துவங்கள், வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட ஞானிகளுடைய விஷயங்களை எல்லாம் நமக்கு வித்தியாசமே சொல்லித்தராரு. இதை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஹரி ஓம்.